தமிழ்நாடு அங்கன்வாடி சத்துணவு சங்கங்களின் கூட்டமைப்பு எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் முன்பு 12வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் ஈடுபட்டு வரும் போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், போராட்டம் தொடர்பான தற்போதைய நிலை என்ன, விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக மாலதி, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மற்றும் சத்துணவு மையங்களில் பணிபுரியக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்கள் தொடர்ச்சியாக ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 12வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்று தரமணியில் உள்ள சத்துணவு குழந்தைகள் வளர்ச்சித்துறை இயக்குநர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இந்த நிலையில் தற்போது எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்கள் மற்றும் சத்துணவு கூடங்கள் காலியாக உள்ள 60,000 பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். அதே போல ஏற்கனவே 2,000 ரூபாய் ஊதியம் வாங்குகிற ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியமாக 6,700 ரூபாய் வழங்க வலியுறுத்தி தொடர்ச்சியாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. 12வது நாளாக போராட்டம் நடத்தி இதுவரை இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தொடர்ச்சியாக தங்களது போராட்டம் தொடரும் தெரிவித்த நிலையில் தற்போது 1000க்கும் மேற்பட்ட சத்துணவு ஊழியர்கள் குறிப்பாக பெண்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை மண்டலத்துக்குட்பட்ட பகுதிகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ள சத்துணவு அங்கன்வாடி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் நம்மிடையே இருக்காங்க. வணக்கம். கிட்டத்தட்ட 12 நாட்களா இந்த போராட்டம் நடக்குது. இதுவரை பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றதா? என்ன காரணம் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துறீங்க? நேற்று தரமணையில் நடைபெற்ற போராட்டத்தில் கிட்டத்தட்ட சுட்டரிக்கும் வெயில்ல ஒப்பாரி வைக்கும் போராட்டம் நடத்தீங்க. இன்னைக்கு 12வது நாளா நடத்திட்டு இருக்கீங்க. ஆனா பேச்சுவார்த்தை என்பது இதுவரை நடைபெறவில்லை. என்ன காரணம்? அது அரசாங்கத்திட்ட தான் கேட்கணும். நாங்க 12 நாளா இப்ப மக்கள் குடும்பத்தை விட்டுட்டு சம்பளத்தை இழந்து நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். ஆனா அரசாங்கம் எங்களை ஏறெடுத்து பார்க்கல இன்னும். அதனால திருப்பி தொடர் போராட்டமா நாங்க நடத்திட்டு இருக்கோம். இது கண்டிப்பா அவங்க கூப்பிட்டு பேசி எங்களுக்கு ஒரு நன்மை செய்யற வரைக்கும், எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராட்டத்தை தொடர்வோம். கண்டிப்பாக மக்களும் அதுக்கு ஒத்துழைச்சு எங்க ஊழியர்களும் உதவியாளர்களும் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்காங்க. என்ன கோரிக்கைகளுக்காக இந்த போராட்டம்? காலமுறை ஊதியம் 313 நிறுத்தி எங்களுடைய போராட்டம் 12வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல்வர் ஐயா அவர்கள், நாங்கள் போராடுவதை தயவு செய்து உங்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து எங்களுக்கான காலமுறை ஊதியம் 313 நீங்கள் வாக்குறுதி கொடுத்த 313 நிறைவேற்றும் வரை நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் மனம் கூர்ந்து எங்களோட காலமுறை ஊதியத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரையிலுமே எங்களை யாருமே உங்களுடைய அதிகாரிகள் சொல்லலையா? வெயில்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், பாத்ரூம் இல்ல, கழிவறை வசதி எங்களுக்கு சுத்தமா செஞ்சே கொடுக்கல, எங்களுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எந்த விதத்திலையும் போராடுறதுக்கு அடக்குமுறையை தூண்டுறாங்க. நாங்க அடக்குமுறையை அடக்கிட்டாங்கன்னா நாங்க போராட மாட்டோம்ன்றதை தயவு செய்து யாருமே எண்ண வேண்டாம். நாங்கள் போராட்டத்துக்கு எதற்கு வந்தோமோ அதை சாதிக்கும் வரை நாங்கள் போராட்டத்திலிருந்து களைவதில்லை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 12 நாளா போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. அங்கன்வாடி மையங்கள்ல அதாவது உதவி பெறக்கூடிய குழந்தைகளோட நிலை என்ன? இப்போ அங்க அங்கன்வாடி மையங்கள்ல ஆளே இல்லாத போது அவங்களுக்கு சத்தான உணவு என்பது கிடைக்குதா இல்லை? அதாவது அங்கன்வாடி மையங்கள்ல ஆளே கிடையாது, நாங்க பூட்டி இருக்கோம். ஆனா அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, நாங்க எத்தனை பேர் வந்திருக்கோமோ அதை சரிவர விஷயமா தமிழ்நாடு அரசுக்கு சொல்லல. இதுதான் உண்மை. எத்தனை பேர் கூட்டம் இருக்கோன்றதை நீங்க கண்கூடா பாக்குறீங்க. அப்படி இருக்கும்போது 1000 மையங்களாவது கண்டிப்பா மூடி இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, போகல, எங்களோட மையத்துல இருக்காங்கன்ற தகவல் கொடுக்கறாங்க. அந்த பொய்யான தகவலை தயவு செய்து மாத்தணுங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து 3ஆம் தேதியிலிருந்து கிடைக்கவில்லை என்பதுதான் உறுதி. 12 நாளா இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. விளம்பர திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 313 எண் கொண்ட அந்த தேர்தல் வாக்குறுதி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் 6,700 ரூபாய் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தது. ஆனால் 5 ஆண்டுகள் ஆக போகிறது. தற்போது வரை இந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இதனை கண்டித்துதான் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 60,000 அங்கன்வாடி பணியாளர்களோட காலி பணியிடம் இந்த திமுக அரசு
அதாவது காலி பணியிடங்களை வந்து நிரப்பவில்லை. இது போல ஒட்டுமொத்தமாக வெறும் 2000 ரூபாய் வாங்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 6700 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்து தற்போது வரை இந்த விளம்பர திமுக அரசு நிறைவேற்றவில்லை. 12வது நாளாக தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினாலும் அரசு அதிகாரிகள் மற்றும் வந்து இவர்களை அழைத்து பேசவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறார். இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை எளிய குழந்தைகள் ஊட்டச்சத்து உள்ள வந்து உணவுகளை உட்கொள்ளாமல் தவித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அங்கன்வாடி பணியாளர்களின் போராட்டம் தொடர்பான கூடுதல் கள நிலவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ராம்குமார்.